என்ன கலா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சித்ரா. எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். வழக்கமா கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். பரவாயில்ல, நல்ல விஷயம்தான். எந்த கோயிலுக்கு போற? சிவன் கோயிலுக்கு தான் சித்ரா போறேன். அப்படியா? சரி சரி. அப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம். உனக்கு தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நம்மளுக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் சொல்லுவோம், அவங்களும் கத்துப்பாங்க. பிரதோஷத்துக்கு நிறைய பேர் போறது, கோயிலுக்கு போறது நம்ம பார்த்துருக்கோம், கேள்வியும் பட்டிருக்கோம், நம்மளும் போயிருப்போம். ஆனா எதுக்காக போறோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. எனக்கும் பெருசா ஃபுல்லா தெரியுமான்லாம் தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்னு நீ சொல்லு. எனக்கு வந்து பிரதோஷ அன்னைக்கு போனா நம்மளோட இதெல்லாம் கடவுள்கிட்ட அன்னைக்கு வந்து மெயினாக ஆனால் நான் ஒவ்வொரு வருஷம் போகிறப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு போகிறப்போ ஒன்றும் தெரில எனக்கு. அப்புறம் கொஞ்சம் போக போக நந்தி பகவான்கிட்ட போய் காதில் சொல்லுவாங்க. எனக்கு ஏன் நந்தி பகவான்கிட்ட போய் சொல்கிறாங்க, சிவன் இருக்காரு, சிவன்கிட்ட சொல்ல வேண்டியதானேன்னு அப்போ எனக்கு தெரியல. அப்போ போய் நான் ஒரு பெரியவங்ககிட்ட கேட்டப்ப நந்தி பகவான் வந்து சிவனுக்கு வந்து முதல் சீடர் அவர் தான் வாகனமும் சிவனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறமா சிவன் வந்து பிரதோஷம் வந்து அவர் தான் நடனம் ஆடின இதான் நேரம் 4:30 அந்த நேரம். அதனாலதான் பிரதோஷன்ற பேரே வந்துதான். எப்படின்னா நந்தி பகவானோட கொம்புல நடுவுல தான் சிவன் வந்து தாண்டவம் ஆடுவாராம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் அவர் நந்தி பகவான்கிட்ட வந்து நீ அன்னைக்குன்னு நீ ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு மன உருக நீ என்ன கேட்குறியோ அவர் உன் மனதுர என்ன நீ கேட்குறியோ அதை வந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுலேருந்து நான் போய்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு 3 மாசமா சிவன்கிட்ட நான் கேட்டது, என்ன தடை ஆனாலும் சரி, என் நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, நீ உன்னோட இதுக்கு நான் வந்துடணும்ப்பான்ட்டு மட்டும் வேண்டிட்டேன். இப்போ போய்கிட்டே இருக்கேன். எனக்கு என்ன கொடுப்பாருன்னு தெரியாது, நீ பார்த்து எனக்கு என்ன செய்யறியோ செய் சாமின்ட்டு அவர் மேலே பாரத்தை போட்டு ஒவ்வொரு மாதமும் என்னை அவர் கொண்டு போய் சேர்த்துட்டு தான் இருக்காரு. பார்த்துட்டு நிம்மதியாக வரேன். ஏன்னா அவரை பார்த்தோன்னே எனக்கு இந்த கவலை எல்லாமே போயிடுது. இப்போ மனசு நிம்மதியாக இருக்கு. கடவுள் என்ன தராரோ இல்லையோ, அங்கே போன உடனே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும். மெயினாக வந்து பாதி பேர் போகிறது அதுக்காக தான். அங்க போய் நம்ம கடவுள்கிட்ட நம்ம நின்றுட்டாலே போதும், நம்ம மனசுக்குள்ள என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் தானாவே போயிடும். அவர்கிட்ட நம்ம சொல்லி அழுகணுன்ற அவசியமே, அவருக்கே எல்லாமே தெரியும். நம்ம வந்து இப்ப கூட்டத்துல போயிட்டு சாதாரணமாவே ஒரு பொதுவான விஷயம் எனக்கு தோன்றது எப்படின்னா, கூட்டத்துல நம்ம நெருக்கி தள்ளிட்டு போயிட்டு சாமியை பார்க்கணும், நம்ம எட்டி எட்டி பாக்குறது வந்து தேவையில்லை. நம்ம போறோமா, நம்மள அவர் பார்க்கணும், அதுதான் மெயின் அப்படின்னு யோசிப்போம். நான் அப்படிதான் ஓரமா நின்று எட்டி கூட பார்க்கணும், புத்துணுண்டு பார்த்தா கூட போதும்ட்டு ஆனா அவர் நல்லா எனக்கு தரிசனமாவே காட்டுவாரு. கண்டிப்பா சிவன் அது வந்து எப்பவுமே சிவபெருமான் வந்து எப்படின்னா உங்களுக்கு நிறைய சோதனைகள் தருவாரு. நீ சொல்ற பத்தியா எப்படியாவது ஒண்ணு பார்த்தணும், தடை இல்லாம வந்துடணும். ஆனா தடைகள் வந்தா கூட போய் பார்க்கணும். ஏன்னா அவர் வந்து தடைகள் நிறைய கொடுப்பாரு, நிறைய சோதனைகள் கொடுப்பாரு. அதையெல்லாம் தாண்டியும் நீ போய் அவரை பாக்குறியா, அவர் மேல வச்சிருக்க அன்பு குறையாம இருக்கா, பக்தி குறையாம இருக்கான்னு. இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது, எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நானு சரி போவேணா அப்படின்னு ஒரு மாதிரி தோணுச்சு. பரவாயில்ல, அவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம், என்ன ஆனாலும் பரவாயில்ல. சிவனை பார்த்து வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு சாம்பிராணி போட்டு போய் அவர்கிட்ட மன உருக உட்காந்து அவர்கிட்ட பேசிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் நான் நார்மலாக வேலையை பார்த்தேன். அந்த ஒரு தெளிவு கிடைச்சிதுன்னு சொல்ற பத்தியா, அதுதான் நிம்மதியா இருந்து. நீ கோயிலுக்கு போறப்ப உனக்கு என்ன ஆகும் அப்படின்றது இதுதான். என்னன்னா அங்க இருக்க ஒரு நல்ல சக்திகள் வந்து உனக்குள்ள இருக்கிற இந்த கெட்ட எண்ணங்களை, ஒரு அந்த கஷ்டம் அதெல்லாம் வந்து தீர்த்துடும். அங்க போனோன்னா ஒரு அமைதி வரும். அது வந்து நேர்மறை எண்ணங்கள் உனக்கு வந்து தோண ஆரம்பிச்சு அந்த எதிர்மறையான எண்ணங்கள்லாம் போயிடும். அது உனக்கு அதுதான் அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்க. அது கிடைக்கணும். அதுக்கு வந்து நீ கோயிலுக்கு போறது தான் நல்லது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. மேல் கூட நம்ம திரும்பி அதே பேசலாம். உங்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் எங்ககிட்ட கேளுங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை கண்டிப்பா உங்களுக்கு சொல்றோம். நன்றி, வணக்கம்.